Hello friends, welcome to Joy Classroom. இன்னைக்கு கிளாஸ்ல TNTET பேப்பர் 2 மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல கிளாஸ் 9ல நம்ம வந்து செகண்ட் சாப்டர் மெய்யெண்கள் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் n என்பது ஒரு இயல் எண் எனில் ரூட் n என்பது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போதும் ஒரு இயல் எண், எப்போதும் ஒரு விகிதமுறா எண், எப்போதும் ஒரு விகிதமுறு எண், ஒரு விகிதமுறு அல்லது விகிதமுறா எண். அப்போது நம்ம எண்ணுங்கிறது ஒரு இயல் எண் சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். இயல் எண்கள் எப்பொழுதுமே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு இயல் எண் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இது எண்கிறது 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது விகிதமுறு அப்படின்னா நம்ம ரூட் போட்டு நம்ம எண் சேர்க்கலாம். ரூட் எண் கேட்டிருக்காங்க. அப்போ ரூட் 2ன்னு போட்டோம்னா திஸ் இஸ் விகிதமுறா எண் ஆகிடும். அப்போ n2ங்கிறது வந்து விகிதமுறா எண். இதுவே n = 4 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ரூட் 4 உடைய ஆன்சர் 2. அப்போ இந்த 2ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா விகிதமுறு எண். அப்போது இதில் எண்கிறத நம்ம இயல் எண்ணுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ரூட் எண்ணுங்கிறது விகிதமுறு அல்லது விகிதமுறா எண். ஆன்சர் D இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது உண்மை அல்ல? ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண், ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறு எண், ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண், ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு முழு எண். அப்போ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண். ஏன் நம்ம சொல்கிறோன்னா மெய்யெண்கள்ங்கிறது வந்து எப்போவுமே வந்து விகிதமுறு எண்களாக மட்டும்தான் இருக்கும், ஆர் விகிதமுறா எண்களை வந்து உள்ளடக்கி இருக்கும். ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது உண்மை? எப்போதும் ஒரு விகிதமுறு எண், எப்போதும் ஒரு விகிதமுறா எண், ஒரு விகிதமுறு அல்லது விகிதமுறா எண், எப்போதும் ஒரு முழு. ஸோ இப்போ நான் ஏங்கிறத வந்து 2 + √5ன்னு எடுத்திருக்கேன், பிங்கிறத வந்து 2 - √5ன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா ரூட் வந்ததுனாலே இங்கே √5ல் இருந்ததுனாலே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா விகிதமுறா எண்ணுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே விகிதமுறா எண்கள், ஏவும் பியும் பார்த்திங்கன்னா விகிதமுறா எண்கள். அப்போ இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணேன்னா 2 + 2 5 +2 - √5. இப்போ √5 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 4ன்னு கிடைக்கிது. அப்போ 4ங்கிறது பார்த்திங்கன்னா விகிதமுறு எண். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், எக்ஸுங்கிறத நான் 3√2, ஒய்ங்கிறத 4√2 அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ நான் இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணினேன் அப்படின்னா 3 + √2 +4 + √2 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது 7√2. அப்போ இது வந்து விகிதமுறா எண், இது விகிதமுறு எண். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விகிதமுறு ஆர் ஒரு விகிதமுறா எண்ணாக வரலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 1/7 = 0.142857 பார் கொடுத்துருக்காங்க. எனில் 5/7 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கிவன். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா 1/7 = 0.142857. இதில் நம்மளுக்கு பார் கொடுத்துருக்காங்க. இப்போ 5/7 அப்படின்னா 5 × 1/7. அப்போ 5 அப்படி போட்டுக்கலாம். 1/7க்கு பதிலாக இந்த வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 7 5s are 35, பேலன்ஸ் 3, 5 5s are 25, 28, பேலன்ஸ் 2, 8 5s are 40, 40 + 2 42, பேலன்ஸ் 4, 2 5s are 10, 10 + 4 14, பேலன்ஸ் 1, 5 4s are 20, 20 + 1 21, பேலன்ஸ் 2, 5 1 is 5, 5 + 2 7, then 0. இதில் பார் வரும். ஸோ இந்த ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 0.714285. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, தட் ஒன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.